உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. பதினாலு 8/2015 ஆடி 29 வெள்ளிக்கிழமை. அமாவாசை திதி இரவு 9:03 வரை, பின்பு பிரதமை. ஆயில்ய நட்சத்திரமானது பின்னரவு 2:42 வரை, பின்பு மக நட்சத்திரம். நாள் முழுவதும் மரண யோகம். ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. இன்று ஆடி அமாவாசை. அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, குரு சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு ஆகும். எதிர்பாராத அனுகூலங்கள் ஏற்படும் என்றாலும் சந்திரனவர் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று 4 இருப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிதானத்தோடு செயல்பட்டால் சாதகமான பலன்களை எளிதில் அடையலாம். ரிஷப ராசி நேயர்களே, சந்திரனவர் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று 3 இருப்பது, ராசியாதிபதி சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று 4 இருப்பது அற்புதமான அமைப்பு ஆகும். இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகங்கள் கூட இருக்கிறது. கடன் பிரச்சனைகள் விலகி சேமிப்புகள் அதிகரிக்கும். மிதுன ராசி நேயர்களே, 2ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சந்திரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. பண வரவுகள் ஒரு புறம் சிறப்பாக இருந்தாலும் உடன் இருப்பவர்களால் மன அமைதி குறைவுகள், தேவையற்ற நெருக்கடிகள் எல்லாம் ஏற்படலாம் என்பதனால் பேச்சை குறைத்துக் கொள்வது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனானவர் வலுவாக அமைய பெற்று 2ஆம் வீட்டில் குருவானவர் சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று இருப்பது உன்னதமான அமைப்பு ஆகும். நல்ல பதவி ஒன்று உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிள்ளைகளால் கூட மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் ஒரு புறம் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் என்றாலும் 12ஆம் வீட்டில் சந்திரனவர் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் வீண் செலவுகள், தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சந்திரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பு ஆகும். இது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு ஆகும். இருக்கக்கூடிய இடத்தில் மதிப்பு மரியாதைகள் மேலோங்கும். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். அது மட்டும் இல்லாமல் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். துலா ராசி நேயர்களே, சுக்கிரனானவர் குரு சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது, 10ஆம் வீட்டில் சந்திரனானவர் செவ்வாய் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பு ஆகும். எதிர்பாராத தன வரவுகள் எல்லாம் ஏற்படும். இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகும். கூட்டாளிகளால் கூட சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது.